Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏன்னா காருக்குள்ள உட்காந்துட்டு வீடியோ போடுறேன், எப்ப ஸ்டுடியோல தானே உட்காந்து போடுவேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெளியூர் டிராவலுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயத்த பகிரணும் அப்படின்றதுக்காக வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற விஷயங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறது என்னோட வேலை. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றதெல்லாம் பேசுறேன். ஏன்னா திமுகவோட அழிவுக்கு என்ன காரணம், திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்களே தேடிட்டு இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு அதே திமுகவினர்கள், திமுக கட்சியில பயணிக்கக்கூடியவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கட்சி அழிவுக்கு இதாண்டா காரணம், இதுங்களை திருத்தினா போதும் நான் முடிஞ்சு போச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்றத தமிழ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டீட்டெயிலாக வீடியோல போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஸோ அது என்னன்ற டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம வீடியோல. எதனால திமுகவோட அழிவுக்கு இவங்க காரணம் அப்படின்றத நான் சொல்றேன்னு. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, வியட்நாம்ல புக்காக் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா படகு சவாரி செய்யும் போது 15 தமிழர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. அந்த படகு கவிழ்ந்து விழுறதால இழந்திருக்காங்க. டூருக்கு போன இடத்துல அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த 2 கண்டென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல் விஷயம் என்னன்னா, திமுகவின் அழிவுக்கு காரணம், அதாவது திமுகவோட தோல்விக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது திமுகவுக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுதான். மக்களுக்கு சொன்னதை செய்யல, அதாவது மக்களை மதிக்கல, மக்களோட பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறது, ஊழல், லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாசக்கார வேலைகளையும் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாம மக்களை ரொம்ப ஏளனமா, இழிவாக, கேவலமாக நடத்தினாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம். திமுகவோட தோல்விக்கான காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது திமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் போயிட்டு மேடையா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப திமுக கட்சியே அழிய போகுது அப்படின்றதுக்கு யார் காரணம்ன்றத திமுக கட்சிக்காரங்களே ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு என்ன, அதாவது நம்ம கட்சி உண்மையிலேயே வந்து ஒரு சிலர் நல்லது பண்ண கட்சி தான், இல்லைன்னு கிடையாது. அதாவது நம்மள கேட்டா என்ன சொல்லுவோம், திமுக எல்லாம் ஒரு நாசக்கார கட்சின்னு சொல்லுவோம். ஆனா திமுக உள்ள இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஏங்க எங்க கட்சி என்ன மாதிரி கட்சி தெரியுமாங்க உங்களுக்கு அப்படின்னு அவங்க விட்டு கொடுக்காம பேசுவாங்க. இப்ப என்னன்னா அவங்களே சொல்றாங்க, ஏங்க இந்த கட்சி உண்மையிலே நல்ல கதிக்கு போற மாதிரி தெரியல, இதுங்களெல்லாம் உள்ள விட்டு வச்சுக்கிறீங்க, கண்டிப்பா வந்து இவங்களால இந்த கட்சிக்கு சேதாரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி போன்ற ஆட்கள், அதுவும் குறிப்பா இந்த ஜென்சி டிஎம்கே ஒண்ணு பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு குழு எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுங்க, இதுங்களை உள்ள விட்டீங்கன்னா சரியில்லை. அதாவது உண்மையிலேயே சொல்றேன், அதாவது ஒரு எப்படி சொல்றது, திமுகவை பிடிக்காத நபராக நானே சொல்றேன், திமுக ஒரு சில நல்லது மக்களுக்கு பண்ணிருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுவும் குறிப்பா கலைஞர் காலத்துல பெண்களுக்கான இட ஒதுக்கீடா இருக்கட்டும், ஒரு சில செயல்பாடுகள் திமுக உடையதை வரவேற்கக்கூடியதா இன்னைக்கும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரவேற்பாங்க திமுக உடைய செயல்பாடுகள். அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இந்த கட்சி அழிவுக்கான காரணம் என்னன்னாக்கா, கட்சிக்கு யாரு தலைவர்னு தெரியல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களே கொண்டு வந்து சின்னவரை துணை முதலமைச்சர்னு கொடுத்துறாங்க. இவங்களே பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேலைகளையும் பாத்துறாங்க. மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, மக்களோட முன்னேற்றத்துல எதுவுமே கிடையாது. மக்கள் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, டாஸ்மாக்ல கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஊர்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட திமுகவுடைய அழிவுக்கு காரணம் சொல்றேன். அதாவது திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் தான் காரணம் திமுக தோத்ததுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சி எதிர்கட்சியாக உட்கார்ந்துகிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து கேள்விகள் கேட்கறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா அவங்க செய்யற விஷயங்கள் மக்களை முகம் துடிக்கும் வகையில இருக்கு. அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திமுகவை பிடிக்காதவன் திமுகவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் வந்துருவான். திமுகவை பிடிச்சவன், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவன் என்னைக்குமே திமுக விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இந்த 2வது கேட்டகரி சொன்னேன் இல்லையா, திமுகவை பிடித்த நபர்கள், திமுக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள், இவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்சி சரி போற மாதிரி தெரியல, என்னங்க நீங்க, நம்ம கட்சி வந்து ஒரு கொள்கையோட பயணிக்கிறோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் சரி, அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க கொடியை பிடிச்சிட்டு கலைஞருக்காக சுத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்க இன்னைக்கும் இருக்கிறோம். ஆனா நீங்க இந்த புதுசா வந்து ஜென்சி டிஎம்கேன்ற பேர்ல இதுங்களை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க, இதுங்க என்னென்னமோ ரவுஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா சொல்லணும்னா அக்கா பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்த விஷயம் திமுகவினர்களே காரி துப்புனாங்க. என்னடா செயல்பாடு இதெல்லாம், இப்படியா நக்கல் அடிப்பீங்க? பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்ன, வேலை என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும், எங்கேயாவது புது பில்டிங் திறந்தாங்கன்னா கத்திரிக்கோளோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும், எம்எல்ஏ ஆபீஸ்ல பர்சனல் ஃபங்க்ஷன் நடத்தணும். இந்த புரோட்டோகால் தான் தெரியும் அவை தலைவர் அவர்களே. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, இவனுக்கு பண்ண வேலையில நம்ம புள்ள கொலகேஸ்ல உள்ள மாதிரி இருக்குது. அதாவது நீங்க விமர்சிங்க, நீங்க வந்து அவங்களை கேள்வி கேளுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. அதுக்காக ஒரு தாய் குழந்தையோட வந்ததை நீங்க விமர்சிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க திமுகவினர்களே.
கண்டனம் தெரிவிச்சாங்க. அது உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். ஏன்னா திமுக பண்ற கெட்டதை சொல்லும் போது அவங்க பண்ண நல்லதை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த விஷயத்துல திமுகவினர்கள் ஒரு சிலர் கண்டனம் தெரிவிச்சாங்க. நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? வேண்டாம்டா, விட்டுருக்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். அதிமுக இருந்து வந்தவங்களால வச்சு செஞ்ச விஷயத்தினால நாங்க அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். 30 வருஷம் உழைச்சிருக்கோம். நீங்க வேற உள்ள வந்து நின்றுகிட்டு ஐயோ உங்க தலை தாங்களடா தம்பி, அரசியல் பேசுங்கடா. அரசியல் மட்டும் பேச மாட்டேங்கிறா, எல்லாத்தையும் பேசுங்கடா. என்ன குறைன்னு முதல்ல பாருங்கடா. எவ்வளவு குறை நான் சொல்லட்டுமா தம்பி? உங்களுக்கு அந்த அமைச்சர் இப்படி, இந்த அமைச்சர் இப்படி, தனி மனித தாக்குதல், இதெல்லாம் அரசியலே கிடையாது தம்பி. இது ட்ரோல் மெட்டீரியல். சென்சிட்டிவ் செஞ்சு அந்த வகையில மட்டும் போய் நில்லுங்களா? தடி மாடு எருவு மாடுகள் போய் உள்ள நாங்களும் சென்சிட்டிவ் சொல்லிட்டு உங்களை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அங்க போய் வீரவாசனம் பேசுறது, அப்புறம் ஓடி ஒளிகிறது. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க, உங்களை விடுவிச்சிட்டாங்களா? இல்ல ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க. தானே கையில் தானே போட்டுட்டு இருக்கிறேன், விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு வழக்கு போட்டான்னா உன் நிலைமை என்ன தெரியுமா? இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா ஜூலி, இந்த ஜூலியை உள்ள விட்டதுனால பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது திமுகவினர்களே உணர்றாங்க. என்னங்க இது என்னங்க பண்ணிட்டு இருக்கு உள்ள அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு விஜயை பிடிக்காதான், அந்த கட்சி அழியணும் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த பொண்ணு பண்ற வேலையால பொதுமக்கள் நம்ம கட்சி அழியணும்னு நினைக்கிறாங்க. நம்ம மேல இருக்க ஒரு சின்ன மதிப்பு கூட இல்லாம போகுது. அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இதை ஏன் இன்னும் உள்ள வச்சிட்டு இருக்கீங்கன்னு பல பேரோட கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பெருசா பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இந்த ஜூலியால கட்சி அழிய போகுது, ஜூலி பண்ற செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இது எழும்பூர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகளை பண்ணி ரொம்ப சேட்டைகள் அதிகமா இருந்துச்சு. நீங்க ஒரு விஷயம் திமுகவினர்கள் கட்டாயம் இதை பாக்கணும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதாவது எங்களுக்கு என்னைக்குமே உங்க மேல விமர்சனங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க நானும் எதிரின்னும் போது கண்டிப்பா இருக்கும். ஆனா பொதுமக்கள், திமுகவை நேசிக்கக்கூடிய மக்கள், திமுக நாங்க ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கோங்க இந்த ஒரு தடவை அப்படின்னு சொன்னவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா ஐய திமுகக்கு நீ ஜென்மத்துக்கும் போடக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு செயல்பாட்டுக்கு தள்ளுறது யாருனாக்கா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள். இவங்களுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப ரொம்ப அருவருக்க வகையில இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு ஜூலி உள்ள வந்திருக்கு. ஏன் வந்துச்சு அப்படின்றத திமுக காரங்க யாராவது யோசிச்சீங்களா? ஜூலின்றவங்க நல்லா பேசுறாங்களப்பா, சூப்பரா பேசுறாங்களப்பா, இவங்களை பேசாம உள்ள வச்சிருக்கலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. உங்களை உள்ள கொண்டு வந்து விட்டீங்க. எல்லாமே பண்ணது யாருனாக்கா நம்ம ஜோக்கர் பாபு பண்ண வேலைதான். கொண்டாந்து உள்ள விட்டீங்க, பரவாயில்ல. இதனால திமுகவுக்கு என்ன பலன் யோசிச்சீங்களா? ஜூலிக்கு பலன். ஏன்னா ஜூலி நல்லா பாத்துக்கணும். நீங்க கிட்னி திருடு வழக்குல எங்க நம்ம இன்வால்வ் ஆயிட்டோம், நம்ம எங்க மாட்டிக்க போறோம்ன்ற காரணத்தால அந்த டைம்ல ஆட்சியில இருந்து திமுக தேவைப்பட்டாங்க. அதனால திமுக கூட பயணிச்சாங்க. நம்மள அப்பதான் யாரும் தொட மாட்டாங்க, நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு அதனால ஒரு லாபம் இருக்கு. திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு? மேடையில போறீங்க, சிறை கவர்ச்சி அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்குது. இந்த பக்கம் போனாக்கா அண்ணே நீ நாளைக்குதான் பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு வர சொன்ன, இன்னைக்கே வரேன் வானே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். மெரினா பீச்ல போர்டு பிடிச்சிட்டு போனதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல என் குழந்தை அழிஞ்சது, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணும்போது மக்கள் மத்தியில என்னங்க இது நம்ம ஓவரா பண்ணிட்டு இருக்குன்ட்டு இப்ப ஜூலினா ஜூலி மேல மட்டும் விமர்சனம் வராது. இந்த ஜூலியை உள்ள சேர்த்து வச்சிட்டு இருக்கிறது யாரு? திமுக மேல கண்டிப்பா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு எழும். இதை நான் சொல்லல, திமுக காரங்களே ஒரு சிலர் சொல்றாங்க, என்னங்க இந்த பொண்ணு உள்ள விட்டு வச்சிருக்கீங்க, இதனால கண்டிப்பா நம்ம கட்சிக்கு கெட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனக்குமுறையில நம்மளால பார்க்க முடியுது. பிக் பாஸ் புகழ் ஜூலி ஜல்லிக்கட்டு மூலம் பிரபலமடைந்து பிக் பாஸ் போட்டியில் கலந்து கொண்டு சில படங்களிலும் நடித்தார். ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் கூட இவர் திமுக தொண்டர் என பலரும் விமர்சனம் செய்தனர். நடந்து முடிந்த 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் திமுகவின் சில வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரமும் மேற்கொண்டார். ஆனால் அதே வேகத்தில் தற்போதைய முதல்வர் விஜய் மற்றும் தாவிக தொண்டர்களையும் பிரச்சாரத்திலும் வீடியோ வெளியிட்டும் கடுமையாக விமர்சித்தார். இவங்க மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. முதல்வர் விஜய் வெற்றி பெற்ற பிறகும் அவருக்கு எதிராக பேசி வீடியோவை வெளியிட்டு புயலை கிளப்பினார். இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ் உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. இது திமுக தொண்டர்கள் பலருக்கும் எரிச்சலை கொடுத்ததாகவே செய்திகள் வருகிறது. முக்கியமாக திமுகவின் தீவிர விசுவாசிகள் கூட கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி தற்போது தோற்று போய் உள்ள நிலையில் ஜூலி பேச தெரியாமல் பேசி கட்சிக்கு ஏன் அவப்பெயர் ஏற்படுத்தி வருகிறார் என்று கேள்வி எழுப்புவதாக அறிவாலய வட்டாரங்கள் சொல்கிறது. தயவு செஞ்சு திமுகவினர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, நீங்க சண்டை செய்யுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஆப்போசிட்ல இருக்கவன வெறுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தான காமெடி ஒன்று வரும் பாத்திருக்கீங்களா? அதாவது போல் அவன் நம்மள கலாய்க்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க எங்களை கலாய்க்கிறதா நினைச்சுக்கிட்டு, அதாவது தாவேக்கா வெறுப்பேற்றதா நினைச்சிட்டு ஒரு கோமாளி கூட்டத்தை உள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த கோமாளி கூட்டத்தால நாளைக்கு யாருக்கு பாதிப்புனா
உங்களுக்கு தான் பாதிப்பு. அது வந்து திமுகவினர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலர் வேணாம்ப்பா இது சரியில்லை, இது நல்ல போக்குல போற மாதிரி தெரியல, இது என்னன்னா ஒரு பக்கம் குழந்தைய தூக்கிட்டு வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காங்க, இது என்னன்னா ஒரு பக்கம் வந்து கட்சியே அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுனாக்கா, பிஜேபி அனுப்புனா இல்ல ஏடிஎம்கே அனுப்புனா துரந்தர் தான் ஜூலியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தயவு செஞ்சு திமுகவினர்கள் இப்போவாவது கண் விழிச்சு பாருங்க, யார் இந்த ஜூலி யார் அனுப்புறேன்னு சொல்லி. ஏன்னா சத்தியமா சொல்றேன், இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கே ஒரு சில செயல்பாடுகள் நம்ம பண்ணது தப்போ ஒரு வேலை நம்ம இதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. குறிப்பா 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு இந்த கட்டா குஸ்தி 2 இந்த படத்துக்கு விமர்சனம் சொன்னேன் இல்லையா, அது பெரிய பேசு பொருளா மாறுச்சு. அந்த படத்துக்கு நான் பேசுனதால விஷ்ணு விஷாலுக்கு காரே கொடுத்துருக்காங்க. அது வேற ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவரே ஒரு காரை வாங்கி அவருக்கே கொடுத்துக்கிட்டதா வேற சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல. ஆனா என்னுடைய மனநிலை பார்க்கும்போது அந்த படம் உண்மையிலேயே சரியில்லை. எனக்கு அந்த படம் பிடிக்கல உண்மையிலேயே. ஏன்னா இதெல்லாம் ஒரு படமாடா, இதை போய் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்கடா, ஃபேமிலி ஆடியன்ஸ் மெகா சீரியல் பாக்குற ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் போங்கடா அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்ப கூட நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம பண்ணதுனால நம்ம தளபதிக்கு ஏதாவது கெட்ட பேர் ஆகுமா, அவரை இதை அட்டாக் பண்ணுவாங்களா, அதாவது டிவிக்கு அப்படின்ற அந்த பேர் இது அடிபடுமானா கண்டிப்பா அடிபட்டுச்சு. தாவேக்காவை சார்ந்த ஒரு இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல பேசுறாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், இதை நம்ம பண்ணிருக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி. ஆனா இருந்தாலும் அட் லாஸ்ட் வந்து நான் காசு கொடுத்து படம் பாக்குறேன், என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்றேன். இவங்க கொண்டு வந்து இது சித்தரிச்சு பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா இது முதல் பாயிண்ட். 2வது விஷயம் ரஜினிகாந்த் மேட்டர். அதாவது என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஜெயிலர் 2வா ஜனநாயகனா எது நல்லா ஓடுனாங்க. அப்ப ஆப்வியஸா என்ன சொல்றேன், ஜனநாயகன் தான்ப்பா. அப்ப கேக்குறான் 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க இந்த படத்தை, இந்த படம் எப்படி ஓடணும் போது கண்டிப்பா எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, எங்களுடைய தளபதியை திரையில பாக்குறதுக்கு ஒரு தனி கூட்டம் கூட என்னைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் அவர் தான். சரி ஓகே, இப்ப நீங்க மட்டும் தனியா வரீங்க, ஏன் பயந்து வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொன்னேன், டேய் நாங்க தனியாலாம் வரல, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வேணா ஜெயிலர் 2 கூட இறக்கி விட சொல்லி நாங்க பாத்துக்கிறோம், குஜிலி மஸ்து பண்றோம்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த வார்த்தை பெரிய பிரச்சனையாச்சு. அதாவது எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்முடைய தாவேக்கா ஆட்களே ஒரு சிலர் வந்து ஏங்க இதை தவிர்த்திருக்கலாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சரி ஓகே, அப்ப எனக்கு யோசிச்சு எனக்கு பேசாம நம்ம இதை பேசாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா உண்மையாலுமே கட்சியை நேசிக்க கூடியவங்க, நம்மளால கட்சிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கண்டிப்பா இதை யோசிப்பான். ஆனா ஜூலி இது வரைக்கும் திமுகவுக்கு நம்ம பண்றது ஏதாவது கெட்டதா போய் முடியுமா, நம்ம பண்றதுனால திமுக கெட்ட பேர் வருமானாக்கா அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியை இது உண்மையிலே அழிக்கதான் வந்திருக்குன்றது இதுக்கே தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உண்மையிலேயே. ஏன்னா நீங்க நல்லா பாத்துக்கணும், நீங்க கிட்னி திருடு வழக்கு, அந்த வழக்கு உச்சத்துக்கு போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா யாரை பிடிச்சா நமக்கு நடக்கும், யாரை பிடிச்சா நமக்கு வேலை நடக்கும், இவங்க தான் நமக்கு ஜாமீன் எடுப்பாங்க, இவங்க தான் கேஸ் வந்து நம்ம காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா வேலைக்கும் சாட்சியை கலைக்கிற ரவுடித்தனம் பண்ற எல்லா ஆட்களும் எங்க இருப்பாங்களோ அவங்கள கைக்குள்ள போட்டுட்டு இருக்கு. ஜூலிக்கு இதனால ஒரு ஆதாயம் இருக்கு. ஆனா திமுகவுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? நான் இந்த வீடியோ உண்மையிலேயே திமுகவினர்கள் சொல்றேனாக்கா, இந்த திமுகவுக்காக இன்னும் கொடி பிடிச்சிட்டு இருக்கான் பார், இந்த கட்சி ஜெயிச்சிடும், இந்த கட்சி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிடும், இந்த கட்சி கலைஞர் காலத்து கட்சி, கலைஞர் அதை பண்ணவர் இதை பண்ணவர்னு சொல்லிட்டு கலைஞருக்காக சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு ஜூலி எல்லாம் அடிச்சு திரட்டி விடுங்க வெளியில. அதால கட்சிக்கு நல்ல பேர் வராது, உண்மையிலே கட்சிக்கு கெட்ட பேர் தான் வரும். இன்னைக்கும் சொல்றேன், 75 வருஷ கட்சி, நான் அதை வந்து தப்பே சொல்ல, பெரிய கட்சி, அதாவது எப்படி சொல்றது, பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்த கட்சி, மிசாவை பார்த்த கட்சியா நீங்க சொல்றீங்க, எல்லாம் கரெக்ட். அவ்வளவு பெரிய கட்சி, அப்படி ஆண்டு அனுபவிச்ச கட்சி, இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அவர் வரட்டும் பரவாயில்ல, ஒரு என்ன பண்றாருன்னு பாக்கலான்றதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான நபர்களை உள்ள வச்சிருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு மக்கள் ஒருபோதும் வாய்ப்பு தர மாட்டாங்க. மக்கள் வெறுப்பத்தான் நீங்க சம்பாதிப்பீங்கன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது முதல் விஷயம். இதுக்கப்புறம் திமுகவினர்கள் கண் முழிச்சு ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா எடுக்கட்டும். இல்ல இன்னும் மேல மேல ஜூலியை உள்ள வச்சுக்கிட்டு நாங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணுவோம்னாக்கா, அது நீங்களே ஒரு 6 அடி குழியை தோண்டி அதுக்குள்ள திமுக போட்டு நீங்களே புதைக்கிறதுக்கு சமம். அதை நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். இதோட முடிஞ்சு போச்சா? இப்ப அடுத்து இந்த வியட்நாம் விஷயம். அதாவது உண்மையிலே பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்குது. டிகிதா வணக்கம். வியட்நாம் பூக்வாக் என்ற தீவு இருக்கின்றது. அந்த தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேர் மற்றும் இந்த படகில் இருந்த ஊழியர்கள் 3 பேர் என மொத்தமாக அந்த படகில் 35 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் பயணம் செய்தவர்கள் நிலை என்ன என்பது தற்போது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மொத்தமாக 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகில் தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதும் கூடுதல் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா அந்த வியட்நாம் புக்காக்குன்றது போன மார்ச் மாசம் அதே இடத்துக்கு தான் நாங்க ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேமிலி போயிட்டு வந்தோம். அது பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், ஒரு படகு சவாரி, அந்த படகு சவாரி போகும்போது பாத்தீங்கன்னாக்கா 32 பேர் அந்த படகுல. அதாவது அவங்க எப்பவுமே நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க அந்த புரோட்டோகால் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியா மாதிரிலாம் கிடையாது. புரோட்டோகால் இங்க இப்படிதான் இருக்கணும், இங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னாக்கா 32 பேர் போன படகு அப்படியே கரெக்டா அந்த கர்வ்ல கரெக்டா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஒரு பெரிய அலை வந்து இந்த ரைட் சைட்ல அடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, போட் வந்து இப்படி லைட்டா சாஞ்சிருக்கு. அப்ப சாயும் போது என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்க மொத்த பேரும் இந்த பக்கம் வந்து விழுந்திருக்காங்க.
அப்படியே கவுந்துட்டு இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. மொத்த வெயிட்டும் இந்த பக்கம் கவுந்திருக்கு. ஒருத்தர் கீழே விழுந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. அதுல வந்து உயிர் பிழைச்ச ஒரு 4 தமிழர்கள் நினைக்கிறேன் உயிர் பிழைச்சிருக்காங்க. அவங்க மட்டும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதாங்க நடந்துச்சு. நாங்க ஒரு 2 பேர் மட்டும் இந்த இடத்துல வெயிட் கொடுத்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா 2000 கிலோ இந்த பக்கம் ஒரு 20-25 பேர் யோசிச்சு பிறகு 2000 கிலோ ஒரு பக்கம் இருக்கு. வெறும் 200 கிலோ மட்டும் இருக்குனாக்கா எப்படி இது பண்ண முடியும்? அதனால கவுந்துருச்சு. நாங்க அதை புடிச்சுக்கிட்டு இருக்கவே நாங்க தப்பிச்சுட்டு இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன இருக்குனாக்கா அந்த போட்டு கவுரவே அந்த போட்டுக்கு கீழே அடியில போயிட்டு எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து அவங்களால வெளியில வர முடியல. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல ரெஸ்கியூ எல்லாம் வந்திருக்கு. என்னதான் ரெஸ்கியூ வந்தாலும் கூட அவங்கள காப்பாற்ற முடியல. காப்பாத்தியும் எந்த பலனும் இல்லை அப்படின்றதுதான் நம்முடைய முதலமைச்சர் இப்போ வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே அது ஒரு மிக சோகமான ஒரு விஷயம். 15 தமிழர்கள்ன்றதை விடுங்க, யார் இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றதுதான். அது எப்படி அவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்க போகும்போதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த வேவ்ஸ்ல என்னன்னா இப்ப அலை இப்படி வருதுன்னாக்கா அந்த போட்டு அலையை நோக்கி போகும். அப்போ இப்படி பிளாண்டிங்கா எகிரி குதிக்கும். இவங்க அலை வரும்போது இந்த சைட்ல போகும்போது அப்ப என்ன இருக்குன்னா இப்படி கவுந்துருக்கு. ஆக்சுவலா வந்து அப்போ அப்படி பெறலும் போது ஃபுல்லாவே கவுந்துட்டு இருக்கு. அது எப்படி அந்த ஓட்டவர் அந்த போட்டை ஓட்டவர் எப்படி அதை மிஸ் பண்ணாருன்னு தெரியல. இத்தனை பேர் உயிரோட பயணிக்கிறாரு எப்படின்னு தெரியல. உண்மையிலேயே அந்த விஷயத்த கேட்கும் போது அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. கடைசியில கரையில கொண்டு வந்து அத்தனை பேரையும் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த சிபிஆர்ன்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த யூஸும் இல்லை, இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தினர்கள் அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது நம்மளும் ஒரு ட்ரிப்பு போறோம், நம்ம கூட இருக்கவங்க எப்படியா இப்படி ஆயிடுச்சா, இல்ல நமக்கே இப்படி ஆச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது யோசிக்க தோணுது ஒரு நிமிஷம். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அதுதான் ஒண்ணே ஒண்ணு, வேற ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் சொன்னாங்க நீங்க இப்படி பண்ணிருக்கலாங்க, நீங்க அப்படி பண்ணிருக்கலாங்க, உங்க தற்காப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்க, பட்டன உள்ள நீங்க ஸ்விம் பண்ணி வெளில வந்திருக்கலாங்கன்றாங்க. உண்மையிலேயே அந்த சமயத்துல நம்ம பேனிக் சுச்சுவேஷன்ல கவுந்துட்டோம், நம்ம மேல அவ்வளவு பெரிய போட் இருக்குனாக்கா நம்ம மேல வர பாப்பியே தவிர உள்நீச்சல்ல போய் வெளியில வர அளவுக்கு எல்லாம் அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், தலையில எழுதிருக்கு, விதி முடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தியா தான் இருந்துச்சு. இதுதான் மக்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. முதல் விஷயம், இந்த ஜூலியால திமுக அழிய போகுது அப்படின்றது முதல் விஷயம். அதே மாதிரி இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்றது வந்து ரொம்ப மிக பெருசா இருக்கு. ஒரு பெரிய அளவுல திமுக கொண்டு போய் நிறுத்த போறாங்க. திமுகவினர்களே காரி காரி துப்புறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஒரு இதுவாடா, எங்க கட்சியே வேற மாதிரி கட்சிடா, நீங்க என்னமோ உள்ள வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜென்சியை வந்து கழிவு ஊத்திட்டு இருக்கிறாங்க டிஎம்கேவினர்களே. அது ஒரு பக்கம். அதனால தயவு செஞ்சு திமுகவினர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து தயவு செஞ்சு இதை பார்க்கணும். ஏன் திமுக கட்சிக்காரங்களுக்கு நான் இந்த ரெக்வஸ்ட் இருக்கேன்னாக்கா, திமுக கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. அதனால அவங்க ஒருபோதுமே வந்து இதை கண்டிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பத்தி கவலையும் கிடையாது. அது என்னக்கா கட்சியை டெவலப் பண்ணி எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலான்றதை பத்தி பார்ப்பாங்களே தவிர எப்படி குறுக்கு வழியில போலாம், எப்படி இவங்களெல்லாம் வச்சு விஜய காண்டேத்தலாம் அப்படின்ற அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. அந்த வேலையை திமுக கட்சிக்காரங்க செய்யறாங்கன்னும் போது அந்த ஆதரவாளர்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க. தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிங்க. அப்படி இல்லைன்னா அந்த திமுக கட்சியே புறக்கணிங்கன்னு சொல்லுவேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இவ்வளவுதான் மக்களே, வேற எதுவும் கிடையாது. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா சொல்ல மறந்துட்டு பாருங்க, அண்ணாமலை இருக்காரு இல்லையா, பி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுல கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் சேர்ந்துட்டதா சொல்றாரு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ஒரு மீட்டிங் நடக்குது. $25,000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன நடக்குது, என்ன பேசுறாருன்றதை நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அது ஏன் அந்த கியூரியாசிட்டி அப்படின்னாக்கா, அவர்கிட்ட கேட்கறாங்க போயிட்டு செய்தியாளர்கள். இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் கரூர்ல பேசுனதுக்கு அப்புறம் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மாநாட்டுல சொல்றேன், அந்த மீட்டிங்ல நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப மேபி வேற ஏதாவது பேசுவார். பல பேர் வந்து 2 தரப்பா பேசுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் விஜயை கண்டிப்பா ஆதரிச்சு விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் நீ வேற விஜயா அடிச்சா தான் இங்க பெரிய ஆளாக முடியும், அதனால அவர் அடிச்சு பேசுவாங்க, அடிச்சு பேசினாக்கா அவருக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கும், ஸோ அது மூலியமா அவர் பெரிய அளவுல பேசப்படுவார்லன்றாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பொறுத்து தான் பார்க்கணும். அதை பத்தி நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மஞ்சப்பொடி ரோஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் மேபி இன்னும் 2 நாள்ல மஞ்சப்பொடி ரோஸ் உங்களுக்கு வருது. ஏன்னா ரவுஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, கொஞ்சம் அடிக்கணும் போல அவங்கள, அந்த மாதிரிதான் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் வேற பாடுறாங்க போல, ஏதோ டேஷ் கீச்சுமா வச்சு செஞ்சிருவோம், 2 நாள்ல வச்சு செஞ்சிருவோம். ஸோ இதெல்லாம் தான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சா அதையும் நாளைக்கு சேர்த்து கவர் பண்றேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.